திருப்பரங்குன்றம் மலைன்னு கூப்பிடணும், சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது. எப்படி நீதிமன்றம் சொல்லுவாங்க? சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, ரைட்டு. கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல. திருப்பரங்குன்றம் மலைன்னு மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது நீதிமன்றம். இல்ல சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடாத, கந்தர் மலைன்னு கூப்பிடாத, திருப்பரங்குன்றம் மட்டும் கூப்பிடுன்னு சொன்னா அது நீதிமன்றம். ஆனால் திருப்பரங்குன்றம் மலை என்று அழைக்க வேண்டும், சிக்கந்தர் மலை என்று அழைக்க கூடாது, கந்தர் மலை பத்தி பேசாம. அதனாலதான் கச்சிராஜா இப்ப படம் எடுக்கிறாரு. நம்ம காலக்கரகம் கச்சிராஜா நடிச்ச படத்தெல்லாம் இன்னைக்கு பார்த்து ராஜுதான் சொல்றாரு. அதை பாக்குற ஒரு நிலைமை. வேற படம் இப்ப நம்ம பேசுறதுக்குனால அதை பார்த்தாங்க, இல்லைன்னா படமே பாக்குறது இல்லை. அதிகம் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஒரு 10 ஜோசியரை பிடிச்சு திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் 2வது இடத்துல ஏத்தனா இன்னைக்கு பிரதமரா இருக்க ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு 10 ஜோசியர் பேசியிருந்தா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். தலைவர் நேரடியா கூப்பிட்டு சொல்லி வெளுத்துருவேன், RSS ஆவது 1வது என் உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இந்த கூட்டம் நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றத்தில் உள்ளூர் மக்கள் என்று சொல்லி சங் பரிவார் அமைப்புகள் நடத்திய கூட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. அதை வைத்து நாமும் அனுமதி பெற்றோம். திருப்பரங்குன்றத்துல காவல்துறை அனுமதி தரலைன்னா பரவாயில்லை. ஆனால் ஒத்த கடையில் கூட தமிழ்நாடு முதல்வர் எந்த கொள்கையை வலியுறுத்துகிறாரோ, திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எந்த கொள்கையை வலியுறுத்துகிறார்களோ அதே பிரச்சனையை பேசுவதற்கு மதுரை காவல்துறை அனுமதி மறுத்தது. அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கினோம். நீதிமன்ற அனுமதியின் பேரில் நடைபெறும் இந்த கூட்டம் தொடர்பாக மக்கள் அதிகாரத்தின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தோழர் நடராஜன் தலைமையிலே மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் வழக்கமாக தோழர்கள் செய்யும் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கும் போது சங் பரிவார் அமைப்புகளின் புகாரின் பேரில் அவர்களை கைது செய்த காவல்துறை ஒரு அரை நாட்கள் அங்கே சிறை வைத்தார்கள். என் கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனையில ஆரம்பத்திலிருந்து காவல்துறை, உளவுத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, வருவாய்த்துறை எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும் கொள்கைக்கு ஆதரவாக நிற்கிறார்களா, அல்லது RSS மோடி சங் பரிவார் வலியுறுத்தும் கொள்கைக்கு ஆதரவாக நிற்கிறார்களா என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் துவங்கிய போது ஆடுகோழி வெட்டக்கூடாது என்று ராஜபாளையத்திலிருந்து வந்த இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கூட்டத்தை தடுத்தது திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன். இன்னைக்கு வரை அவர் அங்கதான் இன்ஸ்பெக்டரா இருக்கார். அடுத்து ஆடுகோழி வெட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் RDOட சமாதான கூட்டத்தில். RDO கண்ணன் அடுத்து உத்தரவு போடுறாரு, ஆடுகோழி வெட்டுவது தொடர்பாக எல்லா ஆவணங்களையும் தர்கா சமர்ப்பித்த பின்பும் எந்த ஆதாரம் கொடுக்கல என்று பொய்யை எழுதி சிவில் கோர்ட்டுக்கு போங்க என்று உத்தரவு போட்டவர் RDO கண்ணன். அதற்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்த பின்பும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அந்த பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸை ரத்து பண்ணல. இந்த பிரச்சனை அங்கே உள்ள உள்ளூர் ஜமாத்தார்கள் போராட்டம் நடத்துகிற போது அவர்களை நேரடியாக எச்சரித்து மிரட்டியவர் மதுரை காவல் ஆணையர் லோகநாதன். அடுத்து நீதித்துறை சொல்லவே வேண்டியதில்லை. இப்படி இந்த பிரச்சனை துவக்கமே காவல்துறையிலும் துவங்கி வருது. மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சங் பரிவார் அமைப்புகளின் வதந்திகளை முறியடிக்க பிப்ரவரி 2ஆம் தேதி மதுரை சோக்கு அரங்கத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம்.
அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் புகுந்து நடத்தக்கூடாது மிரட்டினது காவல்துறை, மதுரை போலீஸ் தான். அதே காவல்துறை பிப்ரவரி 4ஆம் தேதி பாஜக காரர்கள் பிஜேபி கொடியை எடுத்துக்கொண்டு திருப்பரங்குன்றம் கோயிலில் புகுந்து பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லி கலவரம் செய்த போது அவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்று மாலையிலே விடுவித்து விட்டார்கள். அவர்களை ரிமாண்ட் செய்யல. இதே வேற கட்சி திருப்பரங்குன்றம் கோயில்ல புகுந்து கட்சி கொடியை வச்சு திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ விசிகாவோ மனிதநேய மக்கள் கட்சியோ மக்கள் அதிகாரமோ யாராவது கோயிலுக்குள்ள புகுந்து அப்படி பண்ணியிருந்தா காவல்துறை சும்மா விட்டுருமா? அரசாங்கம் சும்மா விட்டுருமா? நீதிமன்றம் பேசாம இருக்குமா? ஒண்ணுமே செய்யல. பிப்ரவரி 4ஆம் தேதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் கார்த்திகை தீபம் வழக்கை விசாரிக்கக்கூடிய தற்போது விசாரித்திருக்கக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் பூர்ணிமா தலைமையிலான அமர்வில் அந்த வழக்கு வருகிறது. 4 மணிக்கு வாக்குறுதி தராங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் வன்முறையை தூண்டும் விதமாக எதுவும் பேச மாட்டோம்னு சொல்லி 4 மணிக்கு வாக்குறுதி. 5 மணிக்கு 144 போட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது, காவல்துறை அனுமதி கொடுக்கிறது, நீதிமன்றம் அனுமதி கொடுக்கிறது. 144ல கச்சிராஜா பேசுறாரு அந்த ஆர்ப்பாட்டத்துல, நாங்கள் மதுரையை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், தர்காவை இடமாற்ற வேண்டும், லட்சக்கணக்கானோர் ஏற்கனவே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அயோத்திக்கு, அதே போல இங்க செய்வோம். 2 எஃப்ஐஆர் போட்டாங்க. மத நல்லிணக்க கூட்டமைப்பிலிருந்து இந்த பிரச்சனையை இவர்கள் விடமாட்டார்கள், தொடர்ச்சியாக எடுத்து செல்வார்கள். கச்சிராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று மனு அளித்தோம். எந்த நடவடிக்கையும் கிடையாது. முருகன் மாநாடு நடத்துறாங்க, முருக பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்கள் மாநாட்டிலே நீதிமன்றத்திலே அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பிலே நாங்கள் தலையிட்டு அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது, இந்திய அரசியல் சட்டம் அதை தடை செய்திருக்கிறது, முருகனின் பெயரால் இந்து முன்னணி மதத்தை அரசியலிலே கலக்கிறது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் மதத்தை அரசியலில் கலப்பது குற்றம், எந்த கட்சியும் அதை செய்யக்கூடாது, எந்த அமைப்பும் செய்யக்கூடாது, எந்த தனிநபரும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது என்பதை சொல்லி இதற்கு தனி சட்டமே இருக்கிறது என்பதை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து இந்து முன்னணி இந்த மாநாடு தொடர்பாக பேசிய அரசியல் கருத்துக்களையும் நீதிமன்றத்திலே நீதிபதி திரு புகழேந்தியிடம் நான் கொடுத்தேன். அதற்கு பிறகு நீதிமன்றம் அரசியல் பேசக்கூடாது முருக பக்தர்கள் மாநாட்டில் என்று சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த மாநாட்டில் நேரடியாக அரசியல் பேசப்பட்டது. இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீதிமன்றத்தை கிஞ்சித்தும் அவர்கள் மதிக்கவில்லை. அதற்கு பிறகு அந்த தீர்மானங்களை எடுத்து நான் புகார் கொடுத்து மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திலே RSS தென்மண்டல தலைவர் வன்னியராஜன், அண்ணாமலை உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த வழக்குக்கு நடவடிக்கை கோரி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின கூட்டமைப்பு சார்பில் மனு கொடுத்தோம். எதுவுமே கிடையாது. இப்ப திருப்பரங்குன்றத்துல 144 போட்டிருக்காங்க. 144 போட்டு இருக்கிற சூழ்நிலையில பிஜேபி காரன் 100 கணக்கில் வாரான், இந்து முன்னணிக்கார வாரான், நயினார் நாகேந்திர வாராரு. அங்க நின்று ஃபுல்லா சாயந்தரம் இருந்து நைட்டு வரை ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். ஒரு ஷோ நடத்துறாங்க, ஒரு நாடகம் நடக்கிறது. அங்கே 3 நாள் நடக்குது. அந்த 3 நாட்களும் அவர்கள் நடத்த அதை லைவ் பண்ணுவதற்கு எல்லாத்தையும் அனுமதிக்கிற இந்த காவல்துறை, சங் பரிவாரங்களிடம் மண்டியிடும் இந்த காவல்துறை,
முற்போக்கு ஜனநாயக சக்திகளிடம் அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடிய அரசியல் சட்டம் வலியுறுத்தும் மத நல்லிணக்கத்தை பேசுபவர்களிடம் எப்படி நடந்துக்கிறீங்க? இப்ப மதுரை காவல்துறை, உளவுத்துறை, வருவாய்த்துறை எல்லாத்திலையும் RSS ஊடுருவல் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இவர்களை வைத்துக் கொண்டு இந்த காவல்துறையை, இந்த உளவுத்துறையை, இந்த வருவாய்த்துறையை, இந்த அதிகாரிகளை வைத்துக் கொண்டு திமுக அரசு இந்த பிரச்சனையை கையாண்டால் நிச்சயமாக இது அயோத்தியாக மாறுவதை தடுக்கவே முடியாது. அயோத்தியில் நடந்தது அதான். 1949 டிசம்பர் 22 அங்க சிலையை போய் வச்ச உடனே எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை தடுத்தது அன்னைக்குள்ள கலெக்டர். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி நீதிமன்றம், அரசு அதிகாரிகள், நீதிமன்றம், அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அந்த பிரச்சனையில பிஜேபி ஆட்சிக்கே வந்துருச்சு. இப்படித்தான் செய்தார்கள். இந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் பிரச்சனை கூட 30 ஆண்டுகளாக இந்து முன்னணி தொடர் இயக்கம் நடத்தி உள்ளூர் மக்களால், மதுரை மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு தோற்று போன ஒரு இயக்கத்தை நீதித்துறையின் வழியாக உயிர்ப்பித்து இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு இந்த 30 வருஷமா அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சு அரசு அதிகாரிகள் அவங்க ஆள் கொண்டு வந்திருக்காங்க, உளவுத்துறையில் அவங்க ஆள் கொண்டு வந்திருக்காங்க, நீதித்துறையில் அவங்க ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க, ஊடகத்தில் அவங்க ஆட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் அவங்க ஆட்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். இத்தனையும் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்து முன்னணி தோத்துருச்சுன்னு நம்ம இன்னைக்கு நினைக்க முடியாது. இன்றைக்கு மதுரையில, தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல நாம் கூட்டம் நடத்த அச்சப்படும் சூழலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவன் தகராறு பண்றான், எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றான். அந்த நிலை வந்திருக்கிறது. காவல்துறை ஆரம்பத்திலே இதுல நடவடிக்கை எடுத்து 4 பேரை NSCல போட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்திருக்காது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனையில சிறப்பு கவனம் செலுத்தாவிட்டால் நிச்சயமாக இங்கு நாங்கெல்லாம் இங்க போராடிக்கிட்டே இருப்போம், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் முடிவெடுக்கிற இடத்தில் அதிகாரிகள், காவல்துறை, நீதித்துறை எல்லாம் சேர்ந்துக்கிட்டா என்ன செய்ய முடியும்? எனவே முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக, மக்களின் வாயிலாக, மதுரை மக்கள் கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். 2வது விஷயம், முதலில் இந்த பிரச்சனை துவங்கினது ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்னு தான். ஆடுகோழி வெட்டக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் கொடுத்திருக்கிறது. ஆடுகோழி வெட்டக்கூடாது என்ற தீர்ப்பு கொடுத்தது நியாயமா? இதே மதுரையில பிறந்து வளர்ந்த எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வயதான எல்லாரும் கேட்டு பாருங்க, யாரை வேணாலும் கேளுங்க. மதுரை திருப்பரங்குன்றம் மலையிலே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் எல்லாரும் அங்க போய் ஆடு வெட்டி, கோழி வெட்டி எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த சிக்கந்தர் தர்காவுக்கும் தென்பகுதி மக்களுக்கும் நெருங்கிய உறவும் தொடர்பு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். நாங்க போனோம், 2 நாள் தங்கினோம், நாங்க அங்க விளையாண்டோம், நாங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம் என்று. அப்படி இருந்த உண்மையிலேயே நம்ம கண்ணு முன்னாடி ஆடுகோழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி வரையும், போன டிசம்பர் வரையும். அப்படி இருக்கிற பிரச்சனை இங்க திராவிட இயக்க ஆட்சி தான் இருக்கிறது. ஆனா அப்படி வெட்டவே இல்லை, காலங்காலமா நடக்கல. புதுசா தான் அங்க வெட்டுறாங்க, புதுசா தான் நேர்த்திக்கடன் பண்றாங்க, இஸ்லாமியர்கள் அந்த பிரச்சனையை பண்றாங்க என்று சொல்லி கற்பனையாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த கற்பனைக்கு வடிவம் கொடுத்து அந்த கற்பனையை பிரச்சாரம் செய்து அந்த கற்பனையை வழக்காக்கி அந்த கற்பனைக்கு வாதங்கள் கொடுத்து அதை தீர்ப்பு வாங்கிட்டாங்க. உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள், நீதிபதி ஸ்ரீமதி, நீதிபதி விஜயகுமார் இருவரும் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருகிற போது தர்கா சார்பில் நானும் ஆஜராகி வாதம் பண்ணோம். நான் நீதிபதியிடம் சில விஷயங்கள் தான் முக்கியமா கேட்டேன். ஒரு 3 மணி நேரம் அந்த வழக்குல பேசணும். அதுல மிக முக்கியமான கேட்ட ஒரு கேள்வி, ஒரு மத நூட்களை, இலக்கியங்களை வைத்து இன்னொரு மத வழிபாட்டு தலத்தின் வழிபாட்டு முறைகளை கேள்வி எழுப்ப முடியுமா? திருப்பரங்குன்றம் கோயில்
ஆகம கோயில் என்று அவங்க வழக்கு போடுறாங்க. யார் போடுறது? அனுமன் சேனா. இன்னொரு மனுதார் யாரு? இந்து மக்கள் கட்சி. அனுமன் சேனா போட்ட வழக்கில் திருப்பரங்குன்றம் சைவ ஆகம கோயில், சைவ ஆகம கோயில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்காவில் ஆடுகோழி வெட்டுவது என்பது கோயிலை பாதிக்கும், எங்க நம்பிக்கையை பாதிக்கும். இதான் வழக்கு. நான் நீதிபதிட்ட கேட்டேன், 1950 இருந்து 2024 வரைக்கும் உச்ச நீதிமன்றம் 1954 சிரூர் மத் என்ற 7 நீதிபதிகள் வழக்கில் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. மத விவகாரங்கள், மத சடங்குகள் தொடர்பான ஒரு முக்கியமான வழக்கு. சிரூர் மத்தில இருந்து 1972 சேசம்மாள் வழக்கு, ஆதித்தன் வழக்கு, இப்படி பல்வேறு வழக்கு, அனைத்து ஜாதி அர்ச்சகர் 2வது வழக்கு, ஆதிசைவ சிவாச்சாரியர் வழக்கு, இப்படி ஒரு டஜன் வழக்குகள் இருக்கு. எந்த வழக்கிலாவது ஒரு மத நூல்களை வைத்து இன்னொரு மத வழிபாட்டு தலத்தை கேள்வி எழுப்ப முடியுமா என்பதற்கு ஒரு சான்று அவங்களை கொடுக்க சொல்லுங்க. குரான்ல சில விஷயங்கள் இருக்கு, பைபிள்ல சில விஷயங்கள் இருக்கு. குரான் பைபிளை வச்சு ஒரு சைவ கோயில்ல, ஒரு வைணவ கோயில்ல, ஒரு நாட்டார் தெய்வ கோயில்ல, ஒரு சமண கோயில்ல, ஒரு பௌத்த கோயில்ல நடக்கிற ஒரு விஷயத்தை கேள்வி எழுப்ப முடியுமா? எங்க குரான்ல இப்படி சொல்லி இருக்கு, அதனால பக்கத்துல இருக்க கோயில்ல இப்படி செய்யக்கூடாது, எங்க பைபிள்ல இப்படி சொல்லி இருக்கு, அதனால எய்தாப்புல இருக்க கோயில்ல நீங்க வெள்ளிக்கிழமை கும்பிடக்கூடாது, அப்படி கேட்க முடியுமா? இதற்கு எந்த ஆதாரமும் அவங்க தரல. 2வது ஒரு கேள்வியை கேட்டோம், ஆடு கோழி வெட்டுனா புனிதம் கெட்டுருன்னு சொல்றாங்களே, கோயிலோட மலையோட புனிதம் கெட்டுருன்னு சொல்றாங்க, ஆடு கோழி வெட்டினா புனிதம் கெட்டுருன்னு எந்த இந்து மத நூல் சொல்லுது? எந்த வைதிக மத நூல் சொல்லுது? எந்த ஆகமம் சொல்லுது? எந்த இதிகாசம் சொல்லுது? எந்த புராணம் சொல்லுது? சொல்லு. ஒரு சின்ன ஆதாரம் கூட அவங்க கொடுக்கல. வேதங்கள்ல ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி சாப்பிட்டா, குதிரையை வெட்டி சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எந்தெந்த கறியை யாருக்கு கொடுக்கலாம், கால் எலும்பு எப்படி இருக்கும், தொடை எலும்பு எப்படி இருக்கும், கழுத்து சதை எப்படி இருக்கும், இதெல்லாம் இருக்கு. ஆடு கோழி வெட்டினா புனிதம் கெட்டுரும் அப்படின்னு சொல்றது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எங்கேயுமே கிடையாது. நம்ம எல்லா குலசாமி கோயில்ல வெட்டுறோம், பாண்டி கோயில்ல வெட்டுறோம், அழகர் கோயில்ல வெட்டுறோம், எல்லா ஊர்லயும் தான் வெட்டுறோம். ஏன் திருப்பரங்குன்றம் கோயில்ல முருகனுக்கு ஏற்கனவே சங்க இலக்கிய காலத்தில் திருமுருகாற்று படையில் இருக்கிறது, இன்னும் எல்லா பல நூல்கள்ல இருக்குது. ஆட்டை அறுத்து ஆட்டு கரியை ஆட்டு ரத்தத்தில் கலந்து திணை அரிசியை கலந்து முருகனுக்கு படையலிட்டாங்கன்னு சொல்லி எல்லா நூல்களிலும் இருக்கிறது. வரலாற்று ஆதாரம் இருக்கிறது, சங்க இலக்கிய ஆதாரம் இருக்கிறது. அதே கோயில்ல பலிபீடம் இருக்கு. பலிபீடம் எதுக்கு? எல்லா கோயிலும் பலிபீடம் இருக்கும். அதன் நினைவாகத்தான், பலி கொடுத்த நினைவாகத்தான் அங்க எல்லாம் இப்ப சும்மா சாப்பாட்டுல குங்குமத்தை கலந்து வைக்கிற ஒரு பழக்கம் இன்றும் நீடிக்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட திருப்பரங்குன்றம் கோயில்ல இங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு போர்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி வரை அங்க வெட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. முதல்ல முருகனுக்கு, அடுத்து வெளியில என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நம்ம உள்ளூர் சாமிகள்லாம் கருப்பன் இப்படி எல்லாம் வெளியே வச்சு அதுக்கு வெட்டிக்கங்கன்றது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் முடியல. இப்பயும் அங்க வெயிலுகந்த அம்மன் ஒரு கோயில் இருக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பக்கத்துல, அங்க ஆடு கோழி வெட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீதிபதி சிறுமதி அவர்கள் உத்தரவுல எழுதுறாங்க, திருப்பரங்குன்றம் பகுதியிலே அங்க எங்க கல்யாண மண்டபத்துல கூட நான்வெஜ் சமைக்கிறது கிடையாது என்ற அப்பட்டமான பொய்யை தீர்ப்புல எழுதுறாங்க. இன்னைக்கும் போய் பாருங்க, அந்த தெப்பகுளத்தை சுத்தி டெய்லி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கடை இருக்கும், டெய்லி தான் கடை இருக்குது. நீதிபதி விஜயகுமார் அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கும்போது சொல்றாரு, நானே நான்வெஜ் சாப்பிட்டு தான் வந்து உட்கார்ந்து எழுதுறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப 2வது விஷயம், ஆடு கோழி வெட்டுவது புனிதமற்றது என்பதை எங்கேயுமே சொல்லல, எந்த நூல ஆதாரம் கொடுக்கல. இப்படி நீதிமன்றத்தில் எந்த ஆதாரம் கொடுக்காத போது இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு, அதனால இங்க நீங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது என்ற ஒரு விசித்திரமான தீர்ப்பை கொடுத்தார்கள். தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா 172.2 ஏக்கர் நிலமும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாடுன்னு ஜீவோ போட்டிருக்கான். அப்படின்னா கோயிலுக்கு அது பொருந்தும்ல? கோயிலுக்கு பொருந்துறதுதான் தர்காவுக்கு பொருந்தோம், தர்காவுக்கு பொருந்ததான் கோயிலுக்கு பொருந்தோம். ஆர்டிகல் 25 மத வழிபாட்டு உரிமை, ஆர்டிகல் 26 டினாமினேஷன் ரைட்டு, எல்லாம் 2 பேருக்கு தானே. அதுல
இவங்களுக்கு பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான், முஸ்லீம்களுக்கு இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, மத்த இந்துக்களுக்கு இந்த எங்க மாத்தி சொல்லியிருக்கா அரசியல் சட்டம்? எல்லாருக்கும் அரசியல் சட்டம் ஒண்ணுதானே? எல்லாருக்கும் வழிபாட்டு உரிமை தானே? என் பக்கத்து வீட்டுல நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு மனது புண்படுது அப்படின்னு ஒருத்தன் கேஸ் போட முடியுமா சொல்லுங்க? அதான அது. நீ கோயில்ல என்ன பண்ணணும் நீ சொல்லு, தர்காவில் என்ன நீ என்ன சொல்ல முடியும்? தர்கா யாருக்கு சொந்தம் என்ற 1923 ராம் ஐயர் தீர்ப்புல தர்கா, அங்க உள்ள நெல்லித்தோப்பு, அதுல உள்ள மண்டபம், அந்த பகுதி மலை மொத்தமா அவங்களுக்கு சொந்தம், மீத பகுதி கோயிலுக்கு சொந்தம் 1923 தீர்ப்பு சொல்லியாச்சு. 31 அன்றைய உச்ச நீதிமன்றமான பிரிவு கவுன்சில் அதை உறுதி பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. தர்காவுக்கு சொந்தமான இடத்தில் என்ன வழிபாட்டு முறை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார்? தர்கா தானே தீர்மானிக்கணும். அங்க இந்துக்களும் போறாங்க, இஸ்லாமியர்களும் போறாங்க, அவர்கள் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கட்டும். அதை சொல்ல அனுமன் சேனா யாரு? இந்து மக்கள் கட்சி யாரு? பிஜேபி யாரு? RSS யாரு? சங் பரிவார் கூட்டம் நீ யாரு? நான் என்ன சாப்பிடு நீ சொல்லுவியா? தர்காவில் என்ன சாப்பிடு நீ சொல்லுவியா? எப்படி சொல்ல முடியும்? சட்டம் அனுமதிக்குதா? அரசியல் சட்டம் அனுமதிக்குதா? இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான வாதங்களை நீதிமன்றத்திலே எந்த ஆதாரமும் கொடுக்காமல் அவர்கள் பெற்றார்கள். நம்ம சொன்ன எதுக்கு அவங்க பதில் சொல்லல. அடுத்து சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு வழக்கு. யாரா கேட்டா, நான் நீதிமன்றத்தில் நீதிபதிட்டு சொன்னேன், இதை சிக்கந்தர் மலையாக அறிவிக்கணும் அப்படின்னு யாராவது மதுரையில எந்த இஸ்லாமிய அமைப்பு பேசியிருக்கா? தர்கா பேசியிருக்கா? இல்ல யாராவது தாசில்தார்ட்ட கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? மனு கொடுத்தாங்களா? இல்ல நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்களா? அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. 1815 சில ரெக்கார்டு இருக்கு, 1863 சில இனாம் ரெஜிஸ்டர், மானிய ரெஜிஸ்டர் கொஞ்சம் ரெக்கார்டு இருக்கு. அதுல சிக்கந்தர் மலை என்று சிக்கந்தர் தர்கா இருக்க பகுதிக்கு இருக்குது பேரு. அதுக்கு இன்னைக்கு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இல்லாத ஒரு பிரச்சனையை கற்பனையாக திருப்பரங்குன்ற மலையை முருகன் மலையை சிக்கந்தர் மலையா மாத்த முயற்சி பண்றாங்க என்று ஒரு கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கற்பனைக்கு வடிவம் கொடுத்து அதை பிரச்சாரம் செய்து அதையும் நீதிமன்றத்தில் வழக்கா போடுறாங்க. அந்த வழக்கிலையும் நீதிமன்றம் விசாரிக்கிறது. நாங்க சொன்னோம் 1923 தீர்ப்பை படிங்க. நீதிபதி ராமையர் எல்லா தரப்பு வழக்கறிஞர்களையும் சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலைக்கு அழைத்து சென்று தர்கா பகுதிகளை பார்வையிட்டு 35 நாள் விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுத்தவர் யாரு? ராம் ஐயர். ராஜா ஐயர் இப்படி சொல்றாரு, ஆனா ராம் ஐயர் இப்படிதான் சொல்லியிருக்காரு என்று நீதிமன்றத்திலே நாங்கள் சொன்னோம். சிக்கந்தர் மலை என்று டாக்குமெண்ட்ல இருக்கு. 1815 இனாம் ரெஜிஸ்டர்ல சிக்கந்தர் மலைக்கு சிக்கந்தர் தர்காவுக்கு அதை பராமரிப்பதற்காக தனக்கொன்குளம் கிராமம் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆவணங்கள் இருக்கு. இனாம் ரெஜிஸ்டர் இருக்கு, மதுரை மேனுவல் இருக்கு, கந்தர் மலை என்ற பெயரும் மதுரை மேனுவல்ல இருக்கு. ரெண்டையும் நீதிபதி பதிவு செய்கிறார். அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் இருக்கிற போது திருப்பரங்குன்ற மலை என்ற பெயரும் திருப்பரங்குன்ற ஊர்ல இருக்கிறதுனால அந்த பேர் இருக்கு. ரெக்கார்ட்ல திருப்பரங்குன்றம் மலை என்ற பெயரும் இருக்கிறது. அவ்வளவுதான் இதுல விஷயம். இதுல இந்த பேர்ல கூப்பிடு இந்த பேர்ல கூப்பிடாத அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்ல முடியுமா? மதுரைக்கு எத்தனை பேர் இருக்கு? கூடல் நகர்னு சொல்றோம், ஆலவாய் நகர்னு சொல்றோம், பல்வேறு மதுரைன்னு பேர் இருக்கு. இப்படி ஏராளமான பேர் மதுரைக்கு இருக்கு. இந்த யானை மலைக்கு பல்வேறு பேர் இருக்கு, அழகர் மலைக்கு பல்வேறு பேர் இருக்கு, அரிச்சாப்பட்டி மலைக்கு பல்வேறு பேர் இருக்கு. இருக்குதானே செய்யுது. இதுல ஒரு பேர்ல தான் நீ கூப்பிடணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்ல முடியுமா? அது சொன்னா கூட பரவாயில்லை. திருப்பரங்குன்ற மலைன்னு மட்டும் கூப்பிடன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் நிறுத்தி இருந்தாலும் பரவாயில்லை. திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடணும், சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது. எப்படி நீதிமன்றம் சொல்லுவாங்க? சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, ரைட்டு. கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல. திருப்பரங்குன்ற மலைன்னு மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது நீதிமன்றம். இல்ல சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடாத, கந்தர் மலைன்னு கூப்பிடாத, திருப்பரங்குன்றம் மட்டும் கூப்பிடுன்னு சொன்னா அது நீதிமன்றம். ஆனால் திருப்பரங்குன்ற மலை என்று அழைக்க வேண்டும், சிக்கந்தர் மலை என்று அழைக்க கூடாது. கந்தர் மலை பத்தி பேசாம அதனாலதான் கச்சிராஜா இப்ப படம் எடுக்கிறாரு. நம்ம காலக்கரகம் கச்சிராஜா நடிச்ச படத்தெல்லாம் இன்னைக்கு பார்த்து ராஜுதான் சொன்னாரு. அதை பார்க்கிற ஒரு நிலைமை வேற படம் இப்ப நம்ம பேசுறதுக்குனால அதை பார்த்தாங்க, இல்லைன்னா படமே பார்க்கறது இல்லை அதிகம். நம்ம
இப்ப பேசுறதுக்காக பார்த்து அதை பேசணும். இப்ப நீதிமன்றம், இதே நீதிமன்றத்தில் நான் சொன்னேன், ஒரு நீதிபதி இப்படி நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க, அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 14 இருக்கு, சட்டத்தின் முன் எல்லாம் சமம்னா ரெண்டையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லு, ஒன்ன மட்டும் கூப்பிடணும்னு சொல்லு. அப்படி இல்லாம ஒரு நீதிபதி எப்படிங்க சொல்ல முடியும் என்று கேட்டோம். அந்த பிரச்சனை கற்பனை. மூணாவதுக்கு நேரம் இல்லை, நான் நேரடியாக இந்த சர்வே கல்லா அது சனாதன கல்லா, சர்வே கல்லா என்னன்றது நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்பாக வந்த வழக்கு. அந்த வழக்கு தொடுத்து பத்திரிகையில செய்தி வருகிறது. நீதிபதி வழக்கு வர்ற போது அரசு தரப்பை பார்த்து கேட்கிறாரு, யார பார்த்து நீங்க பயப்படுறீங்க, தீப ஏத்தனை என்ன என்று கேட்கிறார். பத்திரிகையெல்லாம் செய்தி வருது. அதற்கு பிறகு அந்த தீர்ப்பெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கிற போது கார்த்திகை தீபம் தொடர்பாக 1996 நீதிபதி கனகராஜ் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. 2014 2 தீர்ப்புகள் நீதிபதி வேணுகோபால் கொடுத்திருக்காரு, இதே மதுரை கோர்ட்ல உட்கார்ந்து. 2017 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வு ஒரு தீர்ப்பு, நீதிபதிகள் MM சுந்தரேஷ், சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வு இன்னொரு தீர்ப்பு. மொத்தம் 5 தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த 5 தீர்ப்புல ஏற்கனவே இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டு முடிவாயிருச்சு. 2 நீதிபதிகள் முடிவு செய்த போது ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை எப்படி விசாரிக்க முடியும், விசாரிக்க முடியாது, இனிமே இந்த வழக்கு விசாரிக்கணும்னா 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே தோழர் மீதா பாண்டியன் பெயரிலே ஒரு புகாரை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி இந்த வழக்கை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்க கூடாது என்று சொல்லி மனு அனுப்பி ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த மனுவை வெளியிட்டு அரசாங்கத்துக்கும் தலைமை நீதிபதிக்கும் கோரிக்கை வைத்தோம். எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆரம்பத்தில் நடவடிக்கை இருந்தா இந்த இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அடுத்து வழக்கு விசாரணை வருகிறது. வழக்கு விசாரணையில அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கத்தின் சார்பில் நான் ஆஜராகி இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சு பேசுறோம். ஏற்கனவே 2 நீதிபதிகள் முடிவு செஞ்சுட்டாங்க, நீங்க விசாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். 2வது டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு சங்கதி, அதுல குழப்பம் இருக்கு, சரியா முடிவு பண்ண முடியலன்னா அதை உயர் நீதிமன்றம் ரிட் பெட்டிஷன்ல விசாரிக்க முடியாது, சிவில் நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். இதுல என்ன இருக்கு, அது தூணா, தீப தூணா, சர்வே தூணா, சமணர் தூணா, வெறும் தூணா அல்லது கிரானைட் தூணா அப்படின்றது டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். 2வது விஷயம், அந்த தூண் இருக்கிற இடம் யார் இடத்துக்குள்ள இருக்கு, தர்கா இடத்துக்குள்ள இருக்கா, கோயில் இடத்துக்குள்ள இருக்கா, இதுவும் ஒரு பிரச்சனை. அதுவும் இதுவரை முடிவாகல. 2021 நீதிபதி இளங்கோவன் அவர்கள் இதே மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு தர்கா போட்ட வழக்கு. அந்த வழக்கிலே கோயில் நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் மொத்த மலையும் தர்கா அமைந்திருக்கக்கூடிய மலைப்பகுதி தர்காவிற்கு சொந்தம் என்று சொல்லி இருக்கிறார்கள், மீத மலை கோயிலுக்கு சொந்தம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த மலைப்பகுதி இதுவரை அளக்கப்படவில்லை, எனவே அளக்க வேண்டும், அளந்தாதான் பிரச்சனை தீரும்னு நீதிமன்றத்தில் சொன்னது யாரு, கோயில் வழக்கறிஞர். தர்காவை அதை ஏத்துக்கிருச்சு. அரசாங்கம் பல பிரச்சனை வரும், மறுபடியும் வழக்கு வரும், அதனால வேணான்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பது பிரச்சனை. அடுத்து இங்கு தீபம் ஏற்றும், கார்த்திகை தீபம் ஏற்றுவது, ரெண்டும், தீபம் ஏற்றுவது வேறு, கார்த்திகை தீபம் ஏற்றுவது வேறு. தீபம் எப்ப வேணாலும் யாரு எங்க வேணாலும் ஏத்திக்கலாம். ஆனால் கார்த்திகை தீபம் வருஷத்துக்கு ஒரு முறை தான், மலையில் ஒரு இடத்துல தான் ஏத்தப்படும். திருவண்ணாமலையில தான், திருச்செந்தூர்ல தான், பழனியில தான், எல்லா இடத்துலயும் தான். ஒரு இடத்தில் தான் வருடத்துக்கு ஒரு முறை தான் ஏற்ற முடியும். அதுவும் சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஏற்றுவார்கள், யார் வேணாலும் போய் ஏற்ற முடியாது. இப்ப அது நீண்ட கால பழக்கமா இல்லையா அப்படின்றத பொறுத்து பழக்கம்னு அவங்க சொல்றாங்க, இல்லை என்று கோயில் சொல்கிறது. எனவே அதுவும் ஒரு பிரச்சனை. இதையெல்லாம் நீதிமன்றத்திலே வாதமாக வைத்து 2வது வழக்கை யார் தொடுத்தார்களோ அவர் தான் நிரூபிக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட் பழைய சட்டம் செக்ஷன் 101, புது சட்டம் செக்ஷன் 104. யார் கோர்ட்டுக்கு வரானோ அவன் தான் அதை நிரூபிக்கணும். நாங்க சொல்றோம், இது கார்த்திகை தீபத்தூண் என்பதற்கான ஒரு துண்டு பேப்பரை கூட நீதிமன்றத்திலே
இந்து முன்னணியோ சங் பரிவார அமைப்புகளோ ராம ரவிக்குமாரோ ஒருத்தன் கூட கிடையாது. ஒரு கல்வெட்டு ஆதாரம் கிடையாது, ஒரு புத்தக ஆதாரம் கிடையாது, ஒரு வரலாற்று ஆதாரம் கிடையாது, தொல்லியல் ஆதாரம் கிடையாது, ஒரு சின்ன பேப்பர் கூட கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ராம ரவிக்குமார் பெட்டிஷன்லயே இங்க தீபத்தூண்ல ஏத்துங்கன்ற கோரிக்கையே கிடையாது. அவர் பெட்டிஷன்ல பாரம்பரியமா ஏத்துற இடத்துலன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். எதுவுமே இல்லாத போது நீதிபதி எதுவுமே இல்லைன்றதுனாலதான் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நேரடியா அங்க போய் பார்த்து அவர் பார்த்த விஷயத்தை வைத்து எழுதுகிறார். அன்னைக்கு அடுத்த நாள் அன்னைக்கு கேஸ்ல தர்காவே பார்ட்டி கிடையாது. அடுத்து ஒரு நாள் கழிச்சுதான் தர்காவே வராங்க. தர்கா தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்றாங்க, நாங்க இல்லாம கோயில் வைக்கல இல்ல, அரசாங்க வைக்கல இல்ல, யார் இல்லாம நீங்க போய் எப்படிங்க பார்க்க முடியும், பார்த்தா செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது இது வக்ஃபோர்டு ப்ராப்பர்ட்டி, வக்ஃபோர்டு கேஸ்ல இல்லைன்னா அடுத்து வக்ஃபோர்டுக்கு நோட்டீஸ் போட்டு 28ஆம் தேதி அவருடைய அன்னைக்கோட அந்த வழக்கு அதுக்கு மேல அவர் விசாரிக்க முடியாது. 3 மாதம் அவருக்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. டிசம்பர் 1ஆம் தேதி வேறு நீதிபதி வருகிறார். 22ஆம் தேதி வக்ஃபோர்ட்ல வராங்க. எங்களுக்கு கேஸ் பேப்பரே இல்லைங்க, நாங்க பதில் மனு போடணும், டைம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. எதுவுமே கேட்காம 28ஆம் தேதி ஒத்தி வைத்து 1ஆம் தேதி தீர்ப்பு சொல்றாரு. தீர்ப்பு சொல்லி 1ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணல, 3ஆம் தேதி சிஎஸ்எஃப் கூட்டி போய் ஏத்துங்கன்றாரு. 4ஆம் தேதி சிஎஸ்எஃப் 144 போட்டோன்னு சொல்றாங்க. 144 ரத்து பண்ணி நீங்க கமிஷனரை திரும்ப ஏத்தன்னு சொல்றாரு. அடுத்து 5ஆம் தேதி ஒரு உத்தரவு, 9ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி ஏடிஜிபி எல்லாம் வரணும்னு வரிசையா போடுறாரு. நல்ல வேலை இப்ப கோர்ட்டுக்கு லீவ் விட்டாங்க, ஒரு 10 நாள் லீவு, அதனால தப்பிச்சோம். இல்லைன்னா காலையில இருந்து நைட் வரை அங்கதான் டெய்லி கேட்டு நோட்ஸ் எடுத்து வெளியில வந்து மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும். எல்லா ஊடகங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. இதான் நிலைமை. இப்ப தமிழ்நாட்டில் இது ஒண்ணுதான் பிரச்சனையா? இன்னைக்கு அப்பீல் மனு தாக்கல் செய்து, அப்பீலில் கூட பொதுவா அப்பீல் தாக்கல் பண்ணா கண்டெம்ட் எடுக்கவே மாட்டாங்க, நீதிமன்ற அவமதிப்பு. பல்லாயிரம் வழக்குகள் அப்படி இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து எடுத்து நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார். சிஎஸ்எஃப் கொண்டு வர. சிஎஸ்எஃப் எதுக்கு வந்துச்சு? சிஎஸ்எஃப் உயர் நீதிமன்ற பாதுகாப்புக்கு வந்துச்சு. கோர்ட் காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு சம்பவம் நடந்தா, கொலை நடந்தா கூட சிஎஸ்எஃப் போலீஸ் வர முடியாது. உள்ளூர் போலீஸ் சரியில்லை, ஒத்தகட போலீஸ் சரியில்லை, அண்ணாநகர் போலீஸ் சரியில்லை, அதனால சிஎஸ்எஃப் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறேன்னு ஒரு கொலை வழக்கு கொடுக்க முடியுமா? ஒரு ரேப் கேஸ் கொடுக்க முடியுமா? தமிழ்நாடு போலீஸ் எதுக்கு இருக்காங்க? சிஎஸ்எஃப் சட்டம் எதுக்கு இருக்கு? அந்த சட்டம் பாதுகாப்புக்கோ உருவாக்கப்பட்ட படை, அது வேற எதுக்கு அவங்களை பயன்படுத்த முடியாது. ஆனா சிஎஸ்எஃப் ஒரு நீதிபதி போடுறாரு, அதை 2 நீதிபதிகள் அமர்வு உறுதி செய்கிறது. இதே 2 நீதிபதிகள் அமர்வுல மிக தெளிவாக பல்வேறு வாதங்கள் நான் சொன்ன எல்லாத்தையும் கொடுத்தாங்க. குறிப்பாக அது சர்வே தூண் என்பதற்கான ஆதாரத்தை நான் நீதிமன்றத்தில் கொடுத்தேன். 1899 மிக தெளிவாக இந்திய சர்வே டிபார்ட்மெண்ட் வெள்ளக்காரன் காலத்துல ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வே ஸ்டேஷன் என்பதற்கான ஆதாரம் சிக்கந்தர் மலையில 2 சர்வே ஸ்டேஷன் பாயிண்ட் இருக்கு என்பது. அதுல ஒண்ணுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிக்கந்தர் தர்கா பிளாட்ஃபார்ம்ல ஒரு சர்வே ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கின்ற வார்த்தையே இருக்கிறது. அப்படி சொன்னா அந்த வழக்கே முடிஞ்சு போச்சு. தர்கா இடத்துல வந்து இவங்க கேட்கவே முடியாது, முடிஞ்சு போச்சு. 1996 வழக்குல இந்து முன்னணியில இருந்து வெளியேறினவர் தான் அந்த வழக்கு போடுறாரு. அதுல 7வது எதிர்மனை தான் ராமகோபாலன் இருக்காரு. ராமகோபாலன் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றம் வழிபாட்டு முறையில தலையிடாதீங்க, எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாது. நீங்க ராமகோபாலன் புதுசா ஒண்ணு சொல்றாரு, இது முருகன் கோயிலே கிடையாது, இது சிவன் கோயில் சொல்றாரு. இது முருகன் கோயிலே கிடையாது, இது சிவன் கோயில். அடுத்து அவர் சொல்றதான் முக்கியம். இப்ப சொல்றாங்கல்ல மலை உச்சியில தர்கா பக்கத்துல ஏத்தணும்னு, ராமகோபாலன் அதை சொல்லல. ராமகோபாலன் என்ன சொல்றாருன்னா, மலையின் நடுவில் நெல்லித்தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தூண் இருக்கு, அங்கதான் காலகாலமா தீபம் ஏத்துவாங்க ராமகோபாலன் சொல்றாரு, நம்ம சொல்லல. ராமகோபாலன் சொல்றாரு. அடுத்து திருப்பரங்குன்ற கோயில் தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் சொல்றாரு, அந்த ராஜா பட்டரும் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தான் தமிழகம் முழுவதும் பல்லாயிரம் கோயில்களுக்கு இந்த அரசும் சரி எந்த அரசு வந்தாலும் சரி அவர்கள் தான் தலைமை அர்ச்சகர்கள், அவர்கள் தான் கும்பாபிஷேகத்துக்கு நேரம் குறிச்சு கொடுக்கறது, யாகசாலை அமைப்பது வரை அத்தனையும் அவர்கள் தான் செய்வார்கள். அந்த ராஜா பட்டர் சொல்றாரு, திருப்பரங்குன்றம் மலையிலே ஒரே ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்ற முடியும், அது திருப்பரங்குன்றம் கோயில் கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஒரே ஒரு தீபத்தூண் தான் இருக்கு, அது கோயில் கருவறைக்கு நேர் மேல இருக்கு, அங்கதான் ஏத்த முடியும்
வேற எங்கேயும் ஏத்த முடியாது. இது ஆகமப்படி, கோயில் மரபுப்படி, பழக்க வழக்கப்படி அதுதான் சரியானது. ஒரு மலையில் 2 இடத்துல தீபம் ஏத்த முடியாது என்று நீதிமன்றத்தில் மட்டுமல்ல பிபிசி செய்தியிலையும் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. நான் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் சொன்னேன், ராஜா பட்டர் உங்களுக்கு தெரியும், ராஜா பட்டர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆனா ராம ரவிக்குமார் இப்படி சொல்றாரு. ராம ரவிக்குமார் ஆகமத்துல எக்ஸ்பர்ட்டா, ராஜா பட்டர் எக்ஸ்பர்ட்டா, நீங்களே முடிவு பண்ணுங்க என்று கேட்டதுக்கு அவர் சிரிக்கிறார். இப்ப இதுவரை இந்து முன்னணி சங் பரிவார அமைப்பில் என்ன சொல்லுச்சு? அர்ச்சகர்கள் அதே போல ஆகம வல்லுநர்கள் இவர்கள் தான் கோயிலோட மரபு புனிதமெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு. இன்னைக்கு கோயில் அர்ச்சகரை ஏத்த வேணாம், யார் வேணாலும் போய் ஏத்து, ராம ரவிக்குமார் ஏத்து. ராம ரவிக்குமார் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? ராம ரவிக்குமார் எழுமலக்காரு, திருப்பரங்குன்றத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் ஆகமத்துல எக்ஸ்பர்ட்டா, அவர் இங்கே ஏத்துன்றாரு. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொரு இடத்துல ஏத்துங்கம்பாங்க. இன்னொரு அதே வழக்குல குதிரை சுனை திட்டு வருது, காசி விஸ்வநாதர் கோயில் வருது. எத்தனை இடத்துல தான் ஏத்த முடியும் ஒரு கோயில்? அப்ப இப்ப நடக்கிற பிரச்சனை என்பது அங்க தர்கா நிர்வாகம் ஒன்னும் சொல்லல, இஸ்லாமியர்கள் ஒன்னும் சொல்லல, கோயில் நிர்வாகம் சொல்கிறது. ஆகமம் இப்படிதான் சொல்லுது, கோயிலோட பழக்கம் இது, கோயிலோட மரபு இது, கோயில் மரபுப்படி ஒரு இடத்துல தான் ஏத்த முடியும். நாங்கள் 300 வருஷமா உச்சி பிள்ளையார் கோயில தான் ஏத்துறோம், மாத்தி ஏத்துனா பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை பேசி RSS சங் பரிவார் கூட்டம், கோயில் மரபுன்னு பேசின இதே கூட்டம் இன்னைக்கு அரசியலுக்காக மாற்று பேசுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகள் இவர்கள். இதே கூட்டம் தான் சபரிமலையில என்ன சொல்லுச்சு? பெண்கள் போகணும்னு சுப்ரீம் கோர்ட் போட்ட போது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அமித்ஷா என்ன சொன்னாரு? அமுல்படுத்த முடியாத தீர்ப்புகளை நீதிமன்றம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அமுல்படுத்த முடியாத தீர்ப்பை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொல்லலாமா? அப்பீல் போறதுக்கு முன்னாடி அமுல்படுத்துன்னு சொல்லலாமா? அப்பீல் பெண்டிங் இருக்கும்போது சொல்லலாமா? எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதானே, எல்லாருக்கும் நீதி ஒண்ணுதானே, எல்லாருக்கும் அரசியல் சட்டம் ஒண்ணுதானே. ஆக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாதுன்னு யாராவது அங்க சொன்னாங்களா? கார்த்திகை தீபம் வருடம் ஏற்றும் இடத்தில் ஏத்திட்டாங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஒரு 10 ஜோசியரை பிடிச்சு திருப்பரங்குன்ற மலையில கார்த்திகை தீபம் 2வது இடத்துல ஏத்துனா இன்னைக்கு பிரதமரா இருக்க ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு 10 ஜோசியர் பேசியிருந்தா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். தலைவர் நேரடியா கூப்பிட்டு சொல்லி வெளுத்துருவேன், RSS ஆவது 1வது என் உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லியிருப்பாரு. நன்றி.